இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Today's Bible verse: Better a poor and wise youth than an old and foolish king who will be admonished no more. Ecclesiastes chapter 4 verse 13. ஆலோசனை சொல்வதற்கும் கேட்பதற்கும் சில தகுதிகளை நாமவே ஏற்படுத்திக் கொள்கிறோம். 80 வயது தாத்தா தவறான முடிவு எடுக்க இருந்தார். பேரனுக்கு வயது 24. நல்ல அறிவு கூர்மை உள்ளவன். தாத்தாவுக்கு சரியான சமயத்திற்கேற்ற ஆலோசனையை சொன்னான். ஆலோசனை சரியா தவறா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு பேரன் மீது மகா கோபமடைந்தார். நீ நேத்து பிறந்த பய, எனக்கு ஆலோசனை சொல்ல அளவுக்கு முன்னேறிட்டியோ? காலேஜில் போய் ஏதோ 2 வார்த்தை படிச்சுட்டேன்னு எனக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியோ என்று பெரிய பெரிய வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தார். வீட்டில் எல்லாரும் கப்சிப். தாத்தா தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். எல்லாம் தோல்வியில் முடிந்தது. சொன்னதை கேளாத முட்டாள் என்று வீட்டிலுள்ள எல்லாரும் தங்களுக்குள் முணங்கிக் கொண்டனர். சத்தமாக வெளியே சொன்னால் பெரியவர் அவமானத்தில் இன்னும் பெரிய பிரச்சனை செய்வார் என்று அனைவரும் அமைதியானார்கள். வயதானவர்களுக்கு வாலிபர்கள் புத்தி சொல்லக்கூடாது என்பது அவர்களே அவர்களுக்கு வகுத்து கொண்ட எழுதாத சட்டம். நாமும் இந்த வயதானவர் போன்று பல சமயங்களில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆலோசனைகளை கேளாமல் நமது திட்டங்கள் தோல்வியில் முடிந்தாலும் தவறை ஒப்புக்கொள்ளும் நற்பண்பும் அநேகரிடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வயதை காரணம் காட்டி நல்ல ஆலோசனைகளை நிராகரிப்பது நல்லதல்ல. ராஜாவாக இருக்கலாம், பெருமைக்குரிய பதவியில் இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம். ஆனால் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாவிடில் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.